ரொம்ப நாளாக எல்ஜிஓ பற்றி இந்த சோஷியல் மீடியாவில் யாரும் பேசாமல் இருந்தவங்க இப்போ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ் ஆமாம், ஆக்டர் ராகவா லாரன்ஸ் அடுத்து நடிக்க போகிற பென்ஸ்ன்ற மூவியோட ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோட ஃபுல் பிரேக் டவுன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? எல்சியூக்கு கீழே என்னென்ன மூவி வருதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கைதி, விக்ரம், லியோ. இந்த படத்தில் கைதி பார்த்தீங்கன்னா நிறையா எந்த ஒரு எல்சியூ கனெக்ட் இருக்காது. பிகாஸ் கைதி படம் ஸ்டார்டிங்கில் அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக எடுத்தனால பெரிய எல்சியூ கனெக்ட் அந்த மூவியில் இருக்காது. பட் ஆனால் விக்ரம் படம் ஸ்டார்டிங்கில் அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு எடுத்தனால நிறைய கைதி ரெஃபரன்ஸ் வந்து விக்ரம் படத்தில் இருந்துச்சு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் லியோ படத்தில் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் வந்து கைதி, விக்ரம் படத்தோட ரெஃபரன்ஸ் ப்ளஸ் சில வாய்ஸ் ஓவர்ஸ் கேரக்டர்ஸுமே லியோ படத்தில் வந்திருந்தாலுமே லியோ படத்தில் அதிகமாக எல்சியூ பற்றி பேச வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க போல. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா லியோவும் நெப்போலியனும் பேசிட்டு இருக்க ஒரு சீனில் கூட நெப்போலியன் சொல்லுவார், பட்டன் அமுத்துனது மட்டும்தான் நான், மற்ற எல்லாம் டில்லி தான் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் நினச்சிருந்தா ஒரு பெருசாக வேறு ஏதாவது பற்றி பேசி கான்செப்ட் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கான்செப்ட் அங்கேயே முடிப்பாங்க. டைவர்ஷன் ஆகி அடுத்து லியோவை பற்றி பேச போயிடுவாங்க. பிகாஸ் அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திபன் அவர் வந்து லியோவா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலிமாக வந்ததுனால பெருசாக அதில் வந்து லியோ அந்த பார்த்திபன் அந்த கான்செப்ட்லேயே போயிட்டாங்க. பட் இருந்தாலும் எதுக்கு அந்த படத்தில் எல்சியூ கான்செப்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்லணுன்னா வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பென்ஸ் பற்றி பார்க்கணும். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் போகலாம். நம்ம அப்படியே டைவர்ஷன் ஆகிட்டோம். ப்ரோமோ ஓப்பன் ஆன உடனே யாரோ ஒரு கேரக்டர்ன்றது நடந்து வந்து பென்ஸ்ன்ற அந்த ஒரு ஹெல்மெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம லோகேஷ் கனகராஜ். அது கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. வந்தோடனே ஒரு டயலாக் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, ஏன் வாரியர் வித் த காஸ்ட் த மோஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி. அது கூகுளில் என்னென்னு மீனிங்னு பார்த்தா ஒரு காரணத்தை கொண்ட ஒரு போர் வீரன் மிகவும் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லி வருது. அப்படி பார்த்தோம்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவர் வந்து ஒரு கெட்டதை செய்கிறவராக இருக்கலாம், இல்லை ஒரு நல்லதை செய்கிற ஒரு ஹீரோவாக கூட இருக்கலாம். அது படத்தை பார்த்தா தான் என்னன்னு தெரியும் அவர் வில்லனா இல்லை ஹீரோவான்னு சொல்லிட்டு. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லைன் சொல்கிறாரு, வெல்கம் டு த மை யூனிவர்ஸ் மாஸ்டர்னு சொல்லி ஒரு லைன் சொல்கிறாரு. கண்டிப்பாக சொல்கிறேன், லோகேஷ் கனகராஜுக்கு எல்சின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவருக்கு ஒரு படத்தோட ஹைப் ஏற்றுறதுக்கான ஒரு டூலாகவும் அமையுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை யூனிவர்ஸ் மாஸ்டர். அந்த சீன் முடிச்சுட்டு அடுத்த சீனில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிரிண்டர்லேருந்து ஏதோ ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகி வெளியே வர மாதிரி வருது. அதில் பார்த்தோம்னா 3 ப்ரொடக்ஷன் கம்பெனி வருது. என்னென்னு பார்த்தோம்னா பேஷன் ஸ்டுடியோஸ், அதுக்கப்புறம் த ரூட் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதுக்கப்புறம் ஜி ஸ்குவாட். இந்த 3 ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்ந்து இந்த படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த 3 கம்பெனி சேர்ந்து அந்த படத்தை ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே இந்த பிரிண்டரில் இன்னும் கொஞ்சம் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு வரும்போது வாண்டட் டெட் ஆர் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் மாதிரி போட்டு கீழே அந்த பென்ஸ் அவரோட அந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்து ஒரு இதை காட்டுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அந்த ராகவா லாரன்ஸ் அந்த மாஸ்க் போட்டுட்டு ஒன்று அந்த வேலையை செய்யணும், இல்லை அந்த மாஸ்க் போட்டவனை தேடுறதுக்காண்டி இந்த படம் இருக்கணும். ஒன்று அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று போகும். அப்புறம் அது முடிச்சுட்டு அந்த ஒரு ஹெல்மெட்டை காட்டிட்டு ஒரு டிரான்சிஷன் மாதிரி போட்டு அந்த பைக் சீக்வன்ஸ் காட்டுவாங்க. ஆக்சுவலாக அது பார்க்கும்போது அப்படியே ஒரு கோஸ்ட் ரைடர் படம் பார்க்குற மாதிரி அந்த பிஜிஎம்க்கு அதுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே அந்த சீன் அங்கேருந்து கட் ஆகி யாரோ ஒருத்தங்க அந்த டேபிளில் இருக்க அந்த ஒரு கிளாஸ் மாதிரி இதை உடைக்கிறாங்க. அது உடைக்கும் போது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு பாக்ஸில் 2 பாம்புங்க வந்து சுற்றி இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அந்த ரோலெக்ஸ் ஸ்கார்பியன் சிம்பிள் மாதிரி லாரன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்னேக் சிம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க போல். அது உடச்சிட்டு அந்த கிளாஸ்லேருந்து அந்த நிறைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நிறைய சீன் காட்டுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கவர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கவர் பக்கத்தில் ஒரு பேப்பர் மாதிரி ஒரு சைன் பண்ணி சீல் வச்சுறாங்க. அது வச்சு முடித்த உடனேமே அடுத்த சீனில் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்குது. அந்த சின்ன கவருக்குள்ளே வந்துட்டு அது மேலே ஒரு பெரிய பாம்பு சிம்பிள் மாதிரி ஒட்டி இருக்கு. அதுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு நல்லா பார்க்கும்போது ஏதோ ஒரு பிஸ்கெட் மாதிரி ஒன்று தெரியுது. அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் அது கண்டிப்பாக ட்ரக்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் அது எதுக்கு அது என்னன்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது பிஸ்கெட் மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு ஷாட்டில் அது ஒரு ஏதோ ஒரு நிறைய மூட்டைகள் எடுத்து வைக்கிறாங்க. ஐ திங்க் அந்த கவருங்கள்லாம் சேர்ந்து அது ஒரு மூட்டைக்குள்ள நிறைய மூட்டைங்கள்லாம் போட்டு அந்த மூட்டையை வந்து அப்படியே எடுத்து ஒரு கண்டெய்னரில் போடுறாங்க. அந்த கண்டெய்னர் வந்து அப்படியே அந்த ஷிப்புக்குள்ளே போகிற மாதிரி லைனாக அந்த சீன் வந்து சின்ன சின்ன அந்த ஒரு ஷார்ட்டாக வச்சுருக்குங்க. அந்த கண்டெய்னர் போய் அந்த ஷிப்பு போய் எங்கே ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. அந்த கண்டெய்னர் போய் இம்போர்ட் ஆகிற இடம் ஏதோ ஒன்று காட்டுறாங்க. ஏதோ 2 பேர் வந்து டீலிங் பண்ணுற மாதிரி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி இதை டீலிங் பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த படத்தில் வந்து அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து நிறைய ஷார்ட்டில் வந்து அது காட்டிகிட்டு இருந்தாங்க.
அது போக ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரக்ஸை கிழிச்சு டேபிளில் கொட்டி அதை யாரோ எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எனக்கு பார்க்கும்போது சின்ன பசங்க மாதிரி தெரியுது. அதை எடுத்தோடனே இந்த சந்தனத்துக்கு பவர் கிடைக்கிற மாதிரி, அவங்களுக்கும் பவர் கிடைக்கிற மாதிரி 2 ஷாட் வந்து ஐ ஷாட் வச்சுருக்காங்க அந்த பவர் கிடைக்கிற மாதிரி. இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு குக்கரில் வந்து வெந்துட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு புகையிலேருந்து அந்த ஷாட் வெளியே வர மாதிரி காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. கண்டிப்பாக ஏதோ ஒரு விருந்து இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஷாட்டில் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு படத்தில் எல்சிஓ கனெக்ட் செமையாக வச்சு காட்டுவார்னு நினைக்கிறேன். அது போக அந்த ஷாட் முடிஞ்சோன்னா அடுத்து